உங்க ஜாதகத்துல கேதுவோட நிலையை வச்சு நீங்க இந்த பிறவி எதுக்கு எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்துக்கு சூரியன் கேது இணைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா சூரியன்கிறது அப்பா. உங்க அப்பாவுக்கு முந்தைய ஜென்மத்துல நீங்க கடமையை சரிவர ஆற்றாதனால இந்த ஜென்மத்துல அந்த கணக்கை டேலி பண்றதுக்காக இந்த பிறப்பு எடுத்திருக்கீங்க. உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கான ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்வே தான். நீங்க உங்க அப்பாவுக்கு செய்யலாம், ஆனா உங்க அப்பா இருந்து எந்த பலனும் எதிர்பார்க்க முடியாது. அப்பாவால் உங்களுக்கு பலன் இல்லை. இதே மாதிரிதான் சந்திரனோட சேர்ந்துட்டு அம்மாவால் உங்களுக்கு பலன் இருக்காது. ஆனா நீங்க கட்டாயத்தின் பேர்ல அம்மாவை கவனிச்சிருப்பீங்க, அம்மாவுக்கு மருத்துவ செலவு பண்ணுவீங்க, அம்மாவுக்கான எல்லாமே பண்ணுவீங்க. கூடவே சூரியன் கேது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வழுக்க தலையாயிரும். முடி கொட்டுறதெல்லாம் தாண்டி வழுக்க தலையாவே மாறிடும். சூரியன் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா இது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சட்டுன்னு ஒரு பீரியட்ல 2 வருஷத்துல வீடு வாசல் கார் எல்லாம் வாங்கி சர்ன்னு செட் ஆயிருவீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா திடீர் சரிவு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி மொத்தத்தையும் விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும். சுக்கிரன் குரு, இவர் வந்து அசுர குரு, இவர் வந்து தேவகுரு. இவங்க 2 பேரும் என்னச்சாங்கன்னா அப்படியே 90% பக்காவா நடக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் ரிசல்ட் பாத்தீங்கன்னா 0 நடக்காது.